Hi guys, welcome to vlog with Mahi home. இன்னைக்கு உளுந்தஞ்சோறு எப்படி பண்ணலான்னு தான் நான் காமிக்க போறேன். குக்கர்ல எப்படி பண்ணலான்னு. அதுக்காக முழு உளுந்து கருப்பு தோல் உள்ள முழு உளுந்து நான் 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமா எடுத்துர்க்கேன். இப்போ ஸ்டவ் பத்த வச்சிட்டு ஒரு கடாய் வச்சிட்டு அதிலே இந்த உளுந்தை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம வறுத்து எடுத்துக்கணும். நல்லா செவக்க வறுக்கணும்னு இல்லை, அந்த வாசனை வர வரைக்கும் நாம வறுத்து எடுத்தா போதும். இது கண்டிப்பாக வறுத்தெடுக்கணும்னு இல்லை. இது வறுக்கிற ஸ்டெப் எதுக்காக பண்ணுறோன்னா, அந்த பிசுபிசுப்பு தன்மை உளுந்துக்கு ஒரு பிசுபிசுப்பு தன்மை உண்டு இல்லையா, அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம வறுத்து எடுத்துக்கிறது. எங்கள் பாட்டியெல்லாம் வறுக்கிறது இல்லை, அப்படியே தான் போட்டு செய்வாங்க. நான் இந்த மெத்தடில் பண்ணிக்கிறேன். குக்கர்லையும் பண்ணுறேன். அவங்க மண் பானையில் நல்லாவே சமைச்செடுப்பாங்க. இதை இப்போ பாருங்கள், வறுத்து எடுத்தாச்சு. இப்போது நான் இந்த 3/4 கப்பை விட கொஞ்சம் அதிகமான உளுந்துக்கு 1 கப்பு குவிச்சு அரிசி எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லாவே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். நல்லாவே க்ளீன் பண்ணிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு குக்கரில் நான் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கப் உளுந்து 1 கப் அரிசி, 1 கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி, அதுதான் கரெக்டான அளவு. அதுக்கப்புறம் அந்த அரிசியை போட்டுட்டு பூண்டு 1 குடம் பூண்டு அதே மாதிரி தோல் உரித்து போட்டுக்கிறேன். உப்பும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வார வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். சப்போஸ் உங்களுக்கு குழைவாக வேணும்னா, நல்ல குழைய வேணும்னா கொஞ்சம் கூட தண்ணி அதிகமாக, ஒரு 1/2 கப் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டு 2 விசில் அதிகமாக வச்சு எடுத்தால் போதும். இது எனக்கு உதிரி உதிரியாக வர்றது மாதிரி வேணும், அதனால் நான் 2 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்க, இந்த சோறு உதிரி உதிரியாக தான் எனக்கு கிடச்சிருக்கு. பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அதிகமாக குழைவாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கூட வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போது அரை மூடி தேங்காய், துருவின தேங்காய், இதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்க்குறப்போ இதோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும். தேங்காய் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, விசில் எடுத்துட்டு குக்கருக்கு மேலே உள்ள வெயிட் இருக்குது இல்லையா, அதை எடுத்துட்டு அப்படியே மூடி போட்டு 10 நிமிஷம் விட போகிறேன். அப்போ இந்த தேங்காயெல்லாம் சேர்ந்து இந்த உளுந்து சோறோட டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது நான்வெஜ்ஜோட குழம்போட நமக்கு சாப்பிட்லாம். சிக்கன் மட்டன் குழம்பு அது கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இது உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது. எங்கள் பாட்டி எல்லாருக்கும் டெலிவரி டைமில் டெலிவரி முடிஞ்ச பொண்ணுங்களுக்கெல்லாம் இதே மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெரிய பிள்ளைங்களுக்கும் இந்த உளுந்து சோறு அடிக்கடி எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி பண்ணி கொடுக்குறது உண்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.